இந்த இரண்டு குடும்ப உறவுகளும் பிரிவதிலே இன்பம் காணக்கூடியவன் உங்களை விட உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை விட அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட இப்லீஸ். ஹதீஸ் நினைவுபடுத்தி கொண்டு இருக்க வேண்டிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்லீஸ் தன்னுடைய அரிசை சிம்மாசனத்தை கடலிலே அமைக்கிறான், தன்னுடைய படைகளை அழைப்பான், வா வரிசையா வாங்கப்பா. என்ன செஞ்சீங்க? இந்த மாதிரி அங்க போன அவரை புறம் பேச வச்சுட்டேன், போ போ. நீ என்ன செஞ்ச? போய் பேச வச்ச, போ போ. என்ன செஞ்ச? திருட வச்ச, போ போ. எல்லாம் பாவம் அடிக்க கொண்டே போவான். இப்லீஸ், நான் ஒண்ணு செஞ்சேன். என்னடா செஞ்ச? என்னப்பா செஞ்ச? ரெண்டு கணவன் மனைவி சந்தோஷமா தான் இருந்தாங்க, நிம்மதியா தான் இருந்தாங்க. சின்ன வார்த்தைய மனசுக்குள்ள போட்டேன், இத பேசுறா அப்படின்னு. அவர் பேசினார், மனைவி பேச ஆரம்பிச்சாங்க. அவர் இவரை பத்தி பேசினார், அவங்க அம்மா அவருடைய குடும்பத்தை பத்தி பேசினார். நான் சொன்ன அவர் மட்டும்தானா? நீனும் பேசு, நீனும் பேசு, நீனும் பேசு. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு நான் திரும்பி சந்தோஷமா வந்துட்டேம்மா. சைத்தான் இறங்கி, வாடா வாடா வாடா, உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சொல்லி, நீதான் நிஅம, நீதான் சிறந்தவன், உயர்ந்தவன் என்று அணைத்துக் கொள்வான். வேறும் சில ஹதீஸ்களில் தனக்கு பக்கத்திலே அமர வைத்துக் கொள்வான். இப்லீஸ் உங்களுக்கிடையே நடக்கக்கூடிய சண்டையில் மகிழ்ச்சி அடைகிறான். ஏதாவது சண்டை வருதா? வந்துட்டான்டா இப்லீஸ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.